வரக்கூடிய பண்டிகை என்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக ஒரிஷாவில் காலூன்றி விட்டோம் என்று பெருமை பேசுகிறார்கள். அந்த ஒரிஷாவில் இதுவரை இல்லாத கலவரத்தை சங்க பரிவார் கூட்டம் அரங்கேற்றி இருக்கிறது. நாங்க இந்துக்கள், நாங்க பிஜேபி பக்கம் நிக்கிறோம் நீங்க நினைச்சீங்கன்னா, கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரியாக கட்டமைத்து இந்து பிள்ளைகளின் கல்வியை பிஜேபி காவு வாங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரியாக நிறுத்தி இந்து பிள்ளைகளின் மருத்துவ கனவை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரியாக நிறுத்தி இந்துக்களின் வாக்குரிமையை பறித்து கொண்டிருக்கிறது. எனவே பிஜேபியினுடைய எதிரி கிறிஸ்தவர்கள் அல்ல, RSS எதிரி இஸ்லாமியர்கள் அல்ல, மனித குலத்திற்கே எதிரி RSSும் பிஜேபியும் என்பதை தமிழ்நாடுதான் உறுதியிட்டு சொன்னது, அறுதியிட்டு சொன்னது. வேலை வாய்ப்பை இல்லாமல் ஆக்க துடிக்கின்ற நேரத்திலே தமிழ்நாட்டுக்குள் வந்துவிட வேண்டும் என்று அமித்ஷா சொல்லுகிறார். பீகாரை வெற்றி பெற்று விட்டோம், இதோ அடுத்த டார்கெட் தமிழ்நாடு என்று. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், அமித்ஷா வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, மோடிக்கு மோடி எல்லாம் வந்தாலும் சரி, உங்கள் கனவில் கூட நீங்கள் ஆட்சி செய்ய முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்கும். இந்த தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை உறுதிபட எடுத்துரைப்பதற்காகவும், சூழ இருக்கக்கூடிய காவி பாசிச ஆபத்தை தன்னுடைய சொற்களால் எழுத்துகளால் இன்றைக்கு வீழ்த்தி இந்தியா முழுமைக்கும் வழிகாட்டுதல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர், எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான கருஞ்சட்டை குடும்பங்களின் குடும்ப தலைவர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், ஆங்காங்கே நின்று செவிமடுக்கக்கூடிய அருமை தோழர்களே, நாற்காலிகள் இருக்கிறது, நீங்கள் தாராளமாக வந்து அமர வேண்டும். யாரும் நிற்க வேண்டாம், குனிந்திருக்க வேண்டாம், அமர்ந்து கூட்டம் கேளுங்கள் என்று சொன்ன இயக்கம் திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம், தலைவர் தந்தை பெரியார். அந்த வகையில் அருமை சகோதரிகளே, நாம் தான் முன்னணியில் அமர வேண்டும், அமர்ந்து கேளுங்கள். இந்த உரைதான், தலைவரின் உரைதான் நாளைக்கு நம் பிள்ளைகள், நம் தலைமுறை கல்வி கற்பதற்கான வாய்ப்பை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்த இருக்கிறது. சூத்திர இழிவு நீங்கி, பஞ்சம இழிவு நீங்கி மனிதர்களாக நாம் மாறுவதற்கான வழிகாட்டுதலை, அறிவுரையை தர இருக்கிறது தலைவரின் உரை. அதற்கு முன்பாக நாங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து உட்கார்ந்த உடனேயே இங்க இருக்கக்கூடிய சூழலை பார்த்தோம். நிறைய இளைஞர்கள், உழைக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக ஆட்டோ தொழிலாளர்கள் என்று உழைக்கும் மக்களை பெற்ற மண் இந்த வடசென்னை பகுதி, குறிப்பாக இந்த பகுதி. இந்த இடத்தில் இதுதான் RSS, இதுதான் பாஜக ஆட்சி என்று பேசுவதற்கான காரணங்கள் நிறைய இருக்கிறது. இதுதான் திராவிடம், திராவிட மாடல் ஆட்சி என்பதை எடுத்துரைப்பதற்கான காரணங்களும் நிறைய இருக்கிறது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்தோம். கீழே வந்து வழக்கம் போல கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை எழுதியிருக்கிறார்கள். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், நாத்திகர்கள், ஐயா பெரியார் வழியில் வரக்கூடியவர்கள். எங்களுக்கும் அந்த வாசகத்திற்கும் சம்பந்தமில்லை. பின்பு எதற்காக அதை சொல்றேன்னா, அதோடைய கடையினுடைய பெயர் காஞ்சனா. நமக்கெல்லாம் தெரிஞ்சது காஞ்சனான்னா பொட்டு வச்சுக்கிட்டு ஹிந்து மத பேய் தான் நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க, அப்படிதானே? அப்ப அந்த பெயருமே ஹிந்து மதத்தை தாங்கிய பெயராக தான் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹிந்து பெயர் வைத்த ஒருவர் கிறிஸ்தவ வாசகத்தை எழுதுவார்கள், கிறிஸ்தவ பெயர் வைத்தவர்கள் இந்து கோவிலுக்கு செல்வார்கள். இந்து கோவிலுக்கு பிரச்சனை என்று இந்துத்துவ பாஜக காரர்கள் கிளப்பிவிட்டால் இந்துக்களே முன்வரிசையில் நின்று அதை முறியடிப்பார்கள். அதுதான் தமிழ்நாடு. அந்த தத்துவத்திற்கு பெயர்தான் திராவிடம். இன்னும் குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய அம்மா வயதில் இருப்பவர்களை பார்க்கிறோம். நெற்றி நிறைய குங்குமமும் திருநூறும், கழுத்துல மாலை இருந்தாலும் இந்த கருப்பு சட்டையும் இந்த தலைவரும் தான் இந்த இனத்தின் மீட்பர்கள் என்பதை புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்குங்க சொல்றீங்கன்னா, 2026 தமிழ்நாட்டில் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி
கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் மதவாதம். மதத்தை வைத்து அரசியல் செய்து பழக்கப்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். அதனால்தான் அவர்களுக்கு சரியாக தெரியும், நம் தோழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஆர்எஸ்எஸ் உறுதியாக இருக்கிறது. எங்களின் நேரடி எதிரி தமிழ்நாடு தான், திராவிடம் தான், திராவிட சித்தாந்தம் தான், திராவிடர் கழகம் தான் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நாங்களும் உறுதியோடு இருக்கிறோம். எங்களுடைய இன எதிரிகள், கொள்கை எதிரிகள், அரசியல் எதிரிகள் என்று ஆரிய பார்ப்பனிய கொள்கையை வைத்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸையும் அதனுடைய அரசியல் வடிவமான பிஜேபியையும் தமிழ்நாட்டுக்குள் காலூன்ற விடமாட்டோம். இறுதி கருஞ்சட்டைக்காரர்கள் இருக்கின்ற வரை அதற்கு வாய்ப்பில்லை என்பதை சூளுரைக்கக்கூடிய கூட்டத்தை தான் ஆசிரியர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 90 நாட்கள் பயணிக்கிறார். அவர் வருகை தருகிற போது பார்த்திருப்பீர்கள், இளைஞர்கள் சற்று வேகமாக நடக்க முடியவில்லை என்றாலும் அவருடைய நடைக்கு நாம் ஈடு கொடுக்க முடியாது. பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை, அவருக்கு வயது 93. வயதை குறிப்பிடுவதற்கான பெரிய காரணம், முன்வரிசையில் இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் பேசிட்டு போனா ஒரு நாள் ஓய்வு தேவைப்படுகிறது. தொடர்ந்து பயணிக்கிறார். ஒரு நாளைக்கு 2 கூட்டம் பேசுகிறார். 2 கூட்டத்திலும் ஒரு மணி நேரம் பேசுகிறார். இரவு ரயிலில் வருகிறார், சென்னையில் இறங்குகிறார், மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறார். நேற்றைக்கு காலை ஆசிரியர் அவர்களுடைய வாழ்வினையர், நாம் எல்லோரும் ஆசிரியரை இந்த அளவிற்கு பயன்படுத்துவதற்கு ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அம்மா மோகனா வீரமணி அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய சகோதரியாருடைய மறைவு, திருவண்ணாமலைக்கு சென்றார். திருவண்ணாமலைக்கு சென்றிருக்கிறார் ஆசிரியர். இன்றைக்கு நிகழ்ச்சி நடைபெறுமா என்ற சந்தேகத்தில் காலையில் ஐயா பன்னீர்செல்வம் அவருக்கு அழைத்தேன். 10:30 மணிக்கு அவர் சொன்னாரு, மா ஆசிரியர் திடலுக்கே வந்துட்டாருமா, காலை திடலில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, மாலை ஓட்டேரி கூட்டம் உறுதியாக நடைபெறுகிறது என்று சொன்னார்கள். இதெல்லாம் எங்க கிட்ட வந்து ஏமா சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். பதவிக்காக கூட்டம் போட்டு பேசினா ஒரு நியாயம் இருக்கு. தேர்தல் வருகிறது, இத்தனை கூட்டணி, இந்த கூட்டணியில எங்களுக்கு இந்த சீட்டு வேணும், இவர்தான் வேட்பாளர், எங்களுக்கு இந்த சின்னம் கொடுங்க என்றெல்லாம் பேசினால் தேர்தல் காலத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. எங்களுக்கு பதவி வேண்டாம், வந்து கொடுத்தால் கூட கவுன்சிலர் சீட்டுக்கு கூட நிற்காதவர்கள் திராவிடர் கழகத்தை சார்ந்த கருப்பு சட்டை தோழர்கள். பணம் வேண்டுமா என்று கேட்டால் பணத்திற்காக பேசக்கூடிய கூட்டம் இது அல்ல. இப்ப பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், பெயர் வேண்டுமா என்று கேட்டால் யாரும் எங்களுக்கு பெயர் கொடுக்க தேவையில்லை. ஒரு மாநில அரசே சொல்லுகிறது, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார், எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணியும் என்று. அதுவும் தேவையில்லை. விளம்பரத்திற்காகவா என்று கேட்டால் இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு நாங்க தான் விளம்பரப்படுத்தணும். எங்களுக்கென்று விளம்பரப்படுத்துவதற்கு ஊடக சொகுசு கிடையாது. அப்ப விளம்பரம் தேவையில்லை, பதவி தேவையில்லை, பணம் தேவையில்லை, தேர்தல் கணக்கும் இல்லை. உங்களுக்கு என்னதாயா வேணும்னு கேட்டா எங்கள் தலைவர் சொல்லுகிறார், எங்கள் கணக்கு தேர்தல் கணக்கல்ல, அடுத்த தலைமுறைக்கான கணக்கு. அந்த தலைமுறை வாழ்வதற்கு தேர்தல் ஒரு ஆயுதம். அந்த தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அந்த வெற்றிக்கு முன்வரிசையில் நின்று நாங்கள் களப்பணியாற்றுவோம். ஏன் திமுகவை தவிர வேறு கட்சிகள் இல்லையா? இன்னைக்கு பல பேர் வருகிறார்களே, ஏன் திமுக பக்கம் நிற்க வேண்டும்? அருமை சகோதரர்களே, தோழர்களே, பொதுவாக நின்று கேட்கக்கூடிய மாற்று கட்சி நண்பர்களே, நீங்கள் ஒருவேளை அதிமுகவில் இருக்கலாம், பிஜேபியில் இருக்கலாம், இல்ல புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளில் கூட ஒரு வேகத்தில் சென்று சேர்ந்திருக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிறோம், நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு ஒரு எம்பி, பிஜேபி எம்பி அனுராக் தாக்கூர் என்பவர், இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவர் பெரிய அறிவியலாளர், ஆகச்சிறந்த சிந்தனையாளர். அவர் தான் பள்ளிக்கூட குழந்தைகள்கிட்ட போய் சொன்னாரு, நிலாவுக்கு முதலில் போனது யாரு தெரியுமான்னு கேட்டாரு. குழந்தைங்கள்லாம் அழகா பதில் சொல்லுச்சு. இங்க இருக்க பிள்ளைங்க கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, நிலாவில் முதலில் காலடி எடுத்து வைத்தது யார்? நம்ம பிள்ளைங்கெல்லாம் படிச்சதை சொன்னாங்க.
அவர் ஒரு சனாதனி, ஆர்எஸ்எஸ்காரர், பிஜேபிக்காரர். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ அறிவியல் தெரியும் நீங்களே புரிஞ்சுக்கணும். அந்த நபர் சொன்னார் அனுமன் தான் என்று சொன்னார். அந்த அறிவியலாளி, அந்த அறிவியலாளர் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்தியாவில் ஒரு மாநிலமே சனாதனத்திற்கு எதிரான அடையாளமாக இருக்கிறது என்று கண்ணீர் விடாத குறையாக அழுது தீர்த்தார். ஆம், நாங்கள் உரக்க சொல்லுகிறோம், பெருமையோடு சொல்லுகிறோம், துணிச்சலோடு சொல்லுகிறோம், கர்வத்தோடு சொல்லுகிறோம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவார், காவி பாசிச கூட்டம் கேரள எல்லை வரை வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் வர முடியாது. இது சனாதனத்திற்கு எதிரான மண், சனாதனத்திற்கு எதிரான அடையாளம். இது பெரியார் மண், பெரியார் நாடு. சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவில் நின்று சொல்லுகிறோம், எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று விட்டோம் என்று பிஜேபி மார்தட்டுகிறது, ஆர்எஸ்எஸ் மார்தட்டுகிறது. ஆம், அவர்கள் நிறைய விஷயத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்கள் வெற்றி பெற்றதில் உச்சபட்சம் எதை சொல்றாங்கன்னா, அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவில். நாங்கள் சொல்லுகிறோம் அது ப்ராஜெக்ட். இந்த கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்பது ப்ராஜெக்ட். ஆனால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய, திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை என்பது ப்ராஜெக்ட் அல்ல, ப்ராசஸ். கட்டடத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆட்சி கிடைத்தால் போதும். ஆனால் ஜாதி ஒழிப்புக்கு, மதவாத மறுப்புக்கு, மூட நம்பிக்கை ஒழிப்புக்கு, பெண்ணுரிமையை பேசுவதற்கு, சமூக நீதியை காப்பதற்கு எங்களுக்கு 100 ஆண்டுகள் தேவைப்பட்டது. பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கை நிறைவேற்றுவதற்கு 5 ஆண்டுகள் கிடைத்தால் போதும். எனவே அருமை பெருமக்களே, யார் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இருப்பதால் காவி பாசிசத்தை பற்றி நமக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம நிம்மதியா கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கோம். இங்கே பேனர் பார்க்கிறோம், இந்துக்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் தீபாவளி கொண்டாடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போடுகிறார்கள். எனவே நமக்கு பிஜேபியின் ஆபத்து புரியாமல் இருக்கலாம். ஆனால் நேற்றைக்கு கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை என்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக ஒரிஷாவில் கால் ஊன்றி விட்டோம் என்று பெருமை பேசுகிறார்கள். அந்த ஒரிஷாவில் இதுவரை இல்லாத கலவரத்தை சங்க பரிவார் கூட்டம் அரங்கேற்றி இருக்கிறது. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நாங்க இந்துக்கள், நாங்க பிஜேபி பக்கம் நிக்கிறோம் நீங்க நினைச்சீங்கன்னா, கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரியாக கட்டமைத்து இந்து பிள்ளைகளின் கல்வியை பிஜேபி காவு வாங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரியாக நிறுத்தி இந்து பிள்ளைகளின் மருத்துவ கனவை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரியாக நிறுத்தி இந்துக்களின் வாக்குரிமையை பறித்து கொண்டிருக்கிறது. எனவே பிஜேபியினுடைய எதிரி கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆர்எஸ்எஸ் எதிரி இஸ்லாமியர்கள் அல்ல, மனித குலத்திற்கே எதிரி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்பதை தமிழ்நாடுதான் உறுதியிட்டு சொன்னது, அறுதியிட்டு சொன்னது. 2 செய்திகளை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். இன்றைக்கு எங்கள் தலைவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணத்தில் இந்திய அரசமைப்பு சட்டம் வேண்டுமா, மனு தர்மம் வேண்டுமா என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். கடந்த 2 வாரத்திற்கு முன்னால் திருப்பரங்குன்ற சர்ச்சை நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அங்கே என்ன நடந்ததோ அது ஆர்எஸ்எஸ் வரலாற்று முகம். பாபர் மசூதியை இடித்தோம் என்று உரக்க சொன்னார்கள். ஆமா, நாங்க தான் இடிச்சோம்னு சொன்னாங்க. ராமர் கோவிலை நாங்கள் தான் கட்டினோம் என்று மார்தட்டி கொள்கிறார்கள். அருமை தமிழின சொந்தங்களே, தாழ்மையோடு கேட்கிறேன், ராமர் கோவில் கட்டப்பட்டதால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது லாபம் ஏற்பட்டதா? ராமர் கோவில் கட்டப்பட்டதால் இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு பொருளாதார மேம்பாடு ஏற்பட்டதா? முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்து சகோதரரை வைத்து நாங்கள் கேட்கிறோம், கல்வி வளர்ச்சியில் ராமர் கோவில் துணை புரிந்ததா? எது இந்த இந்தியாவிற்கு துணை புரிந்தது? எது தமிழ்நாட்டுக்கு துணை புரிந்தது? கடந்த 2 வாரத்திற்கு முன்னால் தஞ்சாவூரில் ஒரு திராவிடர் கழக பொதுக்கூட்டம். ஒருத்தவங்க, எங்களுடைய மாவட்ட தலைவர் வீட்டுக்கு போறேன், அங்க ஒரு அக்கா டீ கொடுக்குறாங்க. அந்த அக்காவை அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. டீ கொடுத்த உடனே நன்றின்னு சொன்னேன். அந்த அக்காவுக்கு கண்ணெல்லாம் கலங்குச்சு. எனக்கு புரியல எதுக்கு இவங்க கண்ணு கலங்குதுன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமா பேசின பிறகு 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆந்திராவுக்கு போயிட்டேன். எனக்கு குடும்ப வாழ்க்கையில் குடும்ப வன்முறை, என் கையை பாருங்க, கையெல்லாம் சூடுன்னு காமிச்சாங்க.
இப்ப கணக்குப்படி அந்த அக்கா ஆந்திராக்காரவங்க. எதுக்கு நன்றி சொன்னதுக்கு உங்க கண்ணு கலங்குச்சுன்னா, நான் புரிந்து கொண்டேன், நன்றி சொன்னீங்க அதனால. நாங்க லட்சக்கணக்கான டீ போட்டிருப்பாங்க அந்த அக்காக்கு. இப்ப 40 வயசு, லட்சம் பேருக்கு டீ போட்டு கொடுத்துருப்பாங்க. சொந்த வீட்டுக்கு அத்தனை டீ போட்டிருப்பாங்க. ஒருத்தர் நன்றி சொல்லல. ஆனால் தமிழ்நாடு என்ன தெரியுமா செஞ்சுச்சு? ஏன் தெரியுமா அதை திராவிட மாடல்னு சொல்றோம்? வீட்டில் இருக்க பெண்களுக்கு, வீட்டம்மாவுக்கு, வீட்டையா நன்றி சொல்லலைன்னா என்ன, பெத்த பிள்ளைங்க நன்றி சொல்லலைன்னா என்ன, நான் சொல்கிறேன் நன்றி என்று மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தந்திருக்கிறார். ஆனா அவங்க ஆந்திரால இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் அவருடைய வாழ்விலும் வெளிச்சம் ஏற்றப்பட்டிருக்கும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை ஆதரித்தால் திராவிடம், இதை கேலி செய்தால் பார்ப்பனிய சிந்தனை. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் காலை உணவு திட்டம் வரவேற்று உச்சி முகர்ந்து வெளிநாடுகள் கொண்டாடுகிறது. RSS REM திராவிடத்திற்கு ஒரே எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, காலை உணவு திட்டத்தை ஆதரித்து உச்சி முகர்ந்து கொண்டாடினால் திராவிடம், கொண்டு வந்தால் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் அதே காலை உணவு திட்டத்தை வயிற்றறிச்சல் தாங்காமல் நீங்களாம் படிக்க வரலாமா என்ற ஆரிய பார்ப்பனிய தினமலர் பத்திரிகை காலையில் டபுள் சாப்பாடு, கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்று எழுதியது. இதுதான் ஆரியம், இதுதான் RSS. நம் பிள்ளைகளின் கல்வி கனவை நாசமாக்க துடிக்கின்ற நேரத்திலே, வேலை வாய்ப்பை இல்லாமல் ஆக்க துடிக்கின்ற நேரத்திலே, தமிழ்நாட்டுக்குள் வந்துவிட வேண்டும் என்று அமித்ஷா சொல்லுகிறார். பீகாரை வெற்றி பெற்று விட்டோம், இதோ அடுத்த டார்கெட் தமிழ்நாடு என்று. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், அமித்ஷா வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, மோடிக்கு மோடி எல்லாம் வந்தாலும் சரி, உங்கள் கனவில் கூட நீங்கள் ஆட்சி செய்ய முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்கும். எனவே அருமை தோழர்களே, 93 வயதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், சுயநலமும் இல்லாமல் 5 முறை இருதய அறுவை சிகிச்சை, 3 மாதங்களுக்கு முன்னால் காதில் அறுவை சிகிச்சை, காதில் அறுவை சிகிச்சை செய்து அந்த காயம் ஆறுவதற்கு முன்னால், அந்த ரத்தம் வடிவதை நிறுத்துவதற்கு முன்னால், இந்த தமிழ் சமூகத்திற்காக நின்று கேட்கக்கூடிய இளைஞர்களுக்காக, நம் எதிர்காலத்திற்காக வீதிக்கு வந்து பேசத் தொடங்கிய ஒரே தலைவர் இந்திய வரலாற்றில் தமிழர் தலைவர் ஆசிரியரையா வீரமணியை தவிர வேறு யாரும் கிடையாது. மதச்சார்பற்ற தன்மையை மண்ணில் விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி 93 வயதில் மட்டுமல்ல, இளமை தொடங்கி அவர் இதற்காக தான் பயணிக்கிறார். 1993 பாபர் மசூதியை இடித்து விட்டோம் என்று RSS சங்கப்பரிவார் VHP கூட்டங்கள் கொக்கரித்த போது இந்தியா முழுமைக்கும் அமைதி காத்தார்கள். மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டன. ஆனால் தமிழ்நாடு மட்டும் அன்றைக்கும் அமைதி பூங்காவாக இருக்கிறது, இன்றைக்கும் அமைதி பூங்காவாக இருக்கிறதுனா ஒரே காரணம், இந்த தலைவர் தான். மார்ச் 3 1993 தொடங்கி மார்ச் 27 1993 வரை 25 வட்டார மாநாடுகளை தமிழ்நாட்டில் நடத்தி மதவெறி மாய்ப்போம், மனிதநேயம் காப்போம் என்று முழங்கிய தலைவர். மதவாதம் எப்போதெல்லாம் தலை தூக்குகிறதோ பெரியாரின் கைத்தடி கொண்டு அதை மண்ணுக்குள் செல்ல செய்த தலைவர் இந்த தலைவர் ஆசிரியரையா அவர்கள். இன்றைக்கு நின்று கேட்கக்கூடிய இளைஞர்களே, புதிதாக வரக்கூடிய கவர்ச்சியின் பின்னால் செல்லக்கூடியவர்கள் தான். அதில் தப்பே கிடையாது. ஒரு நடிகரை பிடிக்கிறது என்றால் தாராளமாக பிடிக்கலாம். திரையில் தான் அவர்கள் நடிகர்கள், தரையில் அவர்கள் நிற்க மாட்டார்கள். தரையில் ரியல் ஹீரோ ஆசிரியரையா வீரமணி அவர்களாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். எல்லாரும் அரசு நிறுவனத்தில் போய் அப்ளிகேஷன் போடுறப்ப BC MBC SC STன்னு ஃபில் பண்ணுவோம். இடஒதுக்கீட்டின் மூலமாக பெரிய நிறுவனங்களில், அரசு நிறுவனங்களில் படிப்பதற்கு செல்வார்கள். அப்படி நீங்க ஃபில் பண்றப்ப ஒரு தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அது திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியரையா வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? தந்தை பெரியார் காலத்தில் இடஒதுக்கீடு 49%. பெரியாருக்கு பின்னால் இந்த இயக்கம் என்ன செய்தது என்ற கேள்விக்கு ஒரே பதில், அன்றைக்கு 49% இருந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இடஒதுக்கீடு ஜீவோ, அரசு ஆணை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% சட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தலைவர் வகுத்து கொடுத்த சட்டம். யாரை வைத்து வேலை வாங்கினார் தெரியுமா? அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் பார்ப்பன அம்மையார் ஜெயலலிதா.
அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் பார்ப்பன நரசிம்மராவ், அன்றைக்கு குடியரசுத் தலைவர் பார்ப்பனர் சங்கர் தயாள் சர்மா. வரலாறு நெடுகிலும் நம்மை படிக்க கூடாது, எட்டி நெல் பேசக்கூடாது, நீலாம் படிச்சு என்னத்தை கிழிக்க போனன்னு சொன்ன பார்ப்பன ஆரியர்களிடம் பார்ப்பனர் அல்லாத சமூகங்களுக்கான 69% இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த தலைவர் திராவிடர் கழகத்தின் தலைவர். நாங்கள் இருமாப்போடு சொல்லுகிறோம், பிஜேபி RSS சங்க பரிவார் கூட்டத்தில் படைபலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம், பல மாநிலங்களில் ஆட்சி அமைத்திருக்கலாம். ஆனால் இங்கே எப்படிப்பட்ட இளைஞர் படையை இந்த தலைவர் வைத்திருக்கிறார் தெரியுமா? எம்ஜிஆர் வீழ்த்தவே முடியாத முதலமைச்சர் என்று மார்தட்டி சொன்ன எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார உச்சவரம்பானையை கொண்டு வந்த போது இந்த தலைவர் தான் சொன்னார், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை காப்பதற்காக தூக்கு கயிறு ஏறுவதற்கும் தயார் என்று சொன்னார் இந்த தலைவர். அவர் வழியில்தான் இன்றைக்கு எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை எப்படி கூர்தீட்டி இருக்கிறார் என்று சொன்னால், பணமா, பதவியா, விளம்பரமா, சொகுசா, எல்லாவற்றிற்கும் முன்னால் தமிழ் சமூகம் பெரிது, திராவிட இனம் பெரிது, அவர்களுக்காக களத்தில் நிற்போம், களத்தில் மடிவோம் என்ற உறுதியை நாங்கள் ஏற்பதற்கு காரணம் இந்த தலைவர் ஆசிரியர் தான். எனவே தமிழின பெருமக்களே, உங்களை சூழ வரக்கூடிய ஆபத்துகளை, உங்கள் வீட்டு வாசல் வரை வரக்கூடிய ஆபத்துகளை மிகப்பெரிய போர்ப்படை தளபதியாக நின்று தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்தி, அன்றைக்கு காமராஜரிடத்தில் பெரியார் சொன்னார், நீங்கள் ஆட்சியை பார்த்துக் கொள்ளுங்கள், மற்றதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று. இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரிடத்தில் ஆசிரியர் சொல்லுகிறார், ஆட்சியை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், மற்றதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று களத்தில் நிற்கிறார். அந்த தலைவருடைய படைபலத்திலே, அந்த தலைவரோடு எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர் பட்டாளம் RSS பிஜேபிக்கு எதிராக, திராவிட மாடலுக்கு ஆதரவாக இந்த மண்ணில் காவி பாசிசத்தை ஒருபோதும் காலோன்ற விடமாட்டோம் என்று உறுதியேற்கிறோம். ஆசிரியர் கட்டளை ஏற்று எதையும் செய்வதற்கு இந்த படை தயார் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தர்.